கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தீபாவளி போனஸாக எல்லாருக்குமே இப்போது இந்த அதிசார குரு பயிற்சி நடக்குதுங்க. தீபாவளிக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இப்போது மிதுன வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக வீட்டிற்கு மாறுகிறார். இது அதிசார குரு பயிற்சின்னு சொல்லுவோம். உண்மையிலேயே நிறைய பேருக்கு இந்த வக்ரம் என்கின்ற ஒரு அமைப்பை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த வக்ரம் என்பது கிரகங்கள் பின்னோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு. அது மாதிரியான ஒரு தோற்றத்தை ஜோதிடத்தில் நாங்கள் வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் எப்போவாவது ஒரு முறை அதிசாரம் என்கின்ற அமைப்பில் கிரகங்கள் முன்னோக்கி முந்தைய ராசியை நோக்கி போவதைத்தான் அதிசார குரு பயிற்சின்னு சொல்கிறோம். இப்போது அந்த நிலைமை குரு பகவானுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 48-49 நாட்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது ஸ்பெஷல் எதனா அதிசார குரு பயிற்சியில் இருக்குதுங்களாயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 அல்லது 13 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குரு பகவான் உச்சம் என்கின்ற ஒரு உன்னத நிலையை அடைவார். உச்சம்னா என்னங்க, ரொம்ப ஸ்ட்ரெங்க்த்தாக பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இப்போது குரு பகவானுக்கு இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய அதிசார குரு பயிற்சியின் விளைவாக கண்டிப்பாக கிடைக்குதுங்க. உண்மையை சொல்லப்போனால் சனி பயிற்சினாலே எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். ஐயோ, சனி எனக்கு 7.5 சனியாக வந்துடுவாரோ, அஷ்டம சனியாக வந்துடுவாரோ, அர்த்தாஷ்டம சனியாக வந்துடுவாரோ, கண்டக சனியாக வந்துடுவாரோ, என்னென்ன இதுகள்லாம் கெட்டதுகளெல்லாம் கொடுக்க போகிறாரோன்ற மாதிரியான ஒரு பயம் இருக்கும் சனி பயிற்சியில். ஆனால் குரு பயிற்சியில் ஒரு இனிய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல இடத்துல குரு பகவான் வந்து, ஏன்னா குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வரும் பொழுது பணம் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் மகிழ்ச்சி, குடும்பம் நல்லா இருக்கிறது, பணம் நல்லா இருக்கிறது, வேலை தொழில் நல்லா இருக்கிறதுல பெரிய அளவில் நல்லதுகளை செய்வார். இந்த குரு பயிற்சியின் மூலமாக எனக்கு நல்லது இருக்குமே அப்படின்ற ஒரு இனிய எதிர்பார்ப்பு இருக்கின்ற அமைப்பில் இந்த அதிசார குரு பயிற்சி எப்படிப்பட்ட நல்ல பலன்களை தரும் அப்படின்றதுல 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு விறுவிறுப்பான ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கத்தாங்க செய்யும், ஜோதிட ஆர்வத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும். அப்போ இப்போது 12 ராசிக்கார் மேஷத்திலிருந்து மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நடக்கப் போகின்ற இந்த அதிசார குரு பயிற்சி, உச்ச குரு பயிற்சி எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும் அப்படிங்கறத இப்போது தனித்தனியாக பார்க்கலாம். தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பா ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரமின் பைசன் காலமாடன் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது 4ஆம் இடத்திற்கு உச்சனாக போகிறார். பாக்கிய அதிபதி உச்சனாக போவது மிகப்பெரிய யோக அமைப்பு. அதாவது 9ஆம் அதிபதி உச்சனாக இருப்பது அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை வெகு தெளிவாக சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்கவுங்க வயது, ஒரு 20 வயதுக்காரருக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். 30 வயதுக்காரர் 40, 50, 60 அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல என்னென்ன பாக்கியங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருந்தீர்களோ அவர்களுக்கு எல்லாத்துக்குமே அதது கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அதிசார குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. 4ஆம் பாவகம் வலுத்திருக்கிறது. 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்க்கிறார். இந்த குரு பயிற்சியின் மூலமாக மேஷராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7.5 சனி இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது விரைச்சனியாக உங்களுக்கு சனி பகவான் இப்போது செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார். விரைச்சனினா கிடைக்கிற காசு பணம் எதையுமே அப்படியே செலவாகிக்கிட்டே வச்சிருக்கிறார். காசும் கிடைக்கல, கிடைக்கிற காசும் செலவாகி போகுது. இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சுப செலவுகளாக, அதாவது விரயமானாலும் அது நல்லவைகளுக்கு விரயமானது என்கின்ற அமைப்பு. வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்ட ஆரம்பிக்கிற அளவுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள், வீட்டடி மனை வாங்கக்கூடிய அமைப்பு, மெட்ராஸ் மாதிரியான மதுரை, திருச்சி மாதிரியான ஊர்களில், கோயம்புத்தூர் மாதிரியான ஊர்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாட்டாவது வாங்கலான்ற எண்ணங்கள்லாம் பலிக்கக்கூடிய நிலைமை என எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் செலவுகள் அதன் மூலமான நல்ல விதமான பொருள் சேர்க்கைன்னு சொல்லுவேன். வீடே வாங்க முடியலங்க, என்னங்க எனக்கு இருக்கிற காசில் நான் எங்கங்க வீடு வாங்குறது நினைக்கிறவங்களுக்கு வீட்டில் வைக்கக்கூடிய உபயோகமான பொருள் இருக்குது பாருங்கள். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, வீட்டிற்கு தேவையான சமையல் பொருட்கள் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இது மாதிரியான பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த 50 நாட்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அதிசார குரு பயிற்சியின் மூலமாக கண்டிப்பாக உண்டுங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுகள், தனலாபங்கள் இப்போது உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாயின் இன்னொரு வீட்டை பார்ப்பது இந்த 50 நாட்களுக்குள்ள
மிகப்பெரிய அளவில் இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஏதாவது ஒரு வகையில் எதிர்பாராத பொருள் வரவு, ஒரு மனுஷன்ட்ட காசே வாங்க முடியாதுன்னு நினச்சிருந்தோமில்ல, அவர்கிட்ட இன்பதிர்ச்சியாக பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு, உங்களுக்கே ஒரு அதிகமான லாபங்கள். 100 ரூபா தான் வரணும், டக்குன்னு அந்த இடத்துல ஒரு 150 ரூபா 200 ரூபா கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி 1000 ரூபாய் வர வேண்டிய இடத்தில் 5000 ரூபாய் வருவது என்பது போன்ற இன்ப அதிர்ச்சியாக ஒரு 50 நாட்களுக்குள் ஒரு பெரிய தொகை பணவரவுகள் திடீர் லாபமாக அதிர்ஷ்டமாக வரக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. 10ஆம் பாவகம் நல்ல வலிமையாக இருக்கிறது. 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனியை குருபார்க்கின்ற காரணத்தினால் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முயற்சியில் இருந்தவர்களுக்கு வீட்டில் அனுமதி, அலுவலகத்தில் அனுமதி, பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை என எல்லாத்துலேயும் ஒரு நிறைவுகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. இதில் பெரும்பகுதி நாட்கள் உங்களுடைய ராசிநாதனையும் குரு கண்டிப்பாக பார்ப்பார் இந்த 50 நாட்களில். ஆக எதையும் அப்படியே சீராக அவரவருடைய வயதிற்கேற்றார் போல கல்வி மேன்மை, வேலை மேன்மை, தொழில் மேன்மை, திருமண மேன்மை, காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை என ஒரு சிறப்பான நல்ல முன்னேற்றம் உள்ள ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்லதொரு அதிசார பொறுப்பெயர்ச்சியாகவே பாக்கியாதிபதி 9ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதி போய் 4ஆம் இடத்துல உச்சனாகி 10ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு நல்ல அதிசார பொறுப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த குருப்பெயர்ச்சி. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போது 3ஆம் இடத்துக்கு மாறுறார். ஐயா 3ல் அவர் கெட்ட பலன்களை எதனா செஞ்சிட போகிறாருங்கய்யா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கடந்த ஒரு 6 மாதமாகவே சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து வலுவான நற்பலன்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நிலைமையில் அந்த சனியை உச்சகுரு பார்க்க போது மிகப்பெரிய அமைப்பு, ரெட்டிப்பு பலனாக சனியை தர தூண்டக்கூடிய ஒரு அதிசார பொறுப்பெயர்ச்சி இப்போது நடக்கிறது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இப்போது உச்சனுடைய வீட்டில் உச்சனுடைய பார்வையில் இருக்கிறார். நீங்கள் ஒரு ஆங்கிளில் மட்டும் என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கக்கூடாது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல காலம், சாதகமான காலம், எதையும் நிறைவேற்றலாம், எதையும் சாதிக்கலாம், எண்ணங்கள் வலிமையாக இருக்கும், முயற்சிகள் பலிக்கும், எல்லா வகையிலையும் ஒரு 50 நாட்கள் சனியை இரட்டிப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய தூண்டக்கூடிய அமைப்புகளில் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி அமைவதால் மிகப்பெரிய யோக பலன்கள் உண்டுங்க. இன்னும் ஒன்றுங்க, குருவின் இருப்பை விட குருவின் பார்வைக்கு தாங்க நல்ல பலன். குரு பகவான் 7, 9, 11ஆம் இடங்களை பார்க்க போவதால் கடந்த காலத்தில் எல்லா நிலைமைகள்லையும் கொஞ்சம் ஒரு மாதிரி கணவன் மனைவி உறவுகள் சுணக்கமாக இருக்குது. என்னங்க கல்யாணமே ஆகலை, அதுக்கப்புறம் கணவன் மனைவி பொண்டாட்டியே கிடைக்கல, புருஷனே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த 2 மாதத்திற்குள்ளே அந்த கணவன் மனைவி கிடைப்பதற்கான உறுதி அமைப்பு, நிச்சயார்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நிச்சயார்த்தம் நடக்கக்கூடிய அமைப்பு, அடுத்த வருஷம் திருமணம் நடப்பதற்கான ஆதார அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை என ரிஷபராசிக்காரர்களுக்கு இளைய பருவத்தில் இருப்பவர்கள், திருமண பருவத்தில் இருப்பவர்கள், முதல் திருமணத்தை தொலைச்சிட்டு 2வது திருமணமாவது நல்லபடியாக நடக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. அதைவிட மேலாக பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பாக்கியத்தை பார்க்குறாரு. புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது, வேலை பாக்கியம் கிடைக்க போகுது, தொழில்முறை பாக்கியங்கள் நல்லா இருக்க போகுது, தொழில் நல்லா இருக்க போகுது, ஆர்டர்கள் கிடைக்கும், வியாபார அமைப்புகள் நல்லாயிருக்கும், விவசாய பெருமக்களுக்கு மழை பெஞ்சும் கெடுக்குது, பெய்யாமலும் கெடுக்குதுன்ற நிலைமைகள்லாம் மாறக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. 7, 9, 11ஆம் இடங்கள் இப்போது உச்சகுருவின் பார்வையில் இருப்பதால் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு 50 நாட்களுக்கு எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் இருக்கும். ஏற்கனவே ஒரு தொடர்பு விட்டு போன நண்பர்கள் அல்லது ஏதேனும் ஒரு உறவின் மூலமாக மீண்டும் அந்த தொடர்புகள் வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருப்பு முனையான சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன், சக்ஸஸே இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சிறு குறு பயணங்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, வடக்கு திசை லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு என எல்லாவற்றிலும் மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அனைத்து இவர்களுக்கும் நிச்சயமாக இருக்குதுங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிற நல்ல பயிற்சியாக அமைந்திருக்கிறது அதிசார குரு பயிற்சி. இப்போது நடக்கக்கூடிய அனைவருக்குமே ரிஷபராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல இந்த அதிசார குரு பயிற்சி. மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போதைய அதிசார குரு பயிற்சி மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை கொடுக்கும். 2ஆம் இடத்திற்கு உச்சகுரு வருகிறார். 9ஆம் இடத்தையும் 9ஆம் அதிபதியை பார்க்கிறாரு, தன்னுடைய 10ஆம் வீட்டையே பார்க்கிறார். தர்மகர்மாதிபதி யோகம் என்கின்ற வேலை தொழில் முயற்சிகள் பலிக்கக்கூடிய, பணவரவுகள் வரக்கூடிய, குடும்பத்தில் நிம்மதிகள் இருக்கக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குங்க. ஒரு 50 நாட்களுக்கு தற்காலிகமாக இருந்தாலும் கூட அடுத்த வருஷம் முழுக்க அவர் 2ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். ஆக இந்த அமைப்பு
இது வரைக்குமே எனக்கு நல்லதே நடக்கலையேங்க, 2020லேருந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறேன், அஷ்டமச்சனி என்னைக்கு ஆரம்பித்ததோ அன்னையிலேருந்து என் பிழப்பே ஒரு மாதிரியாக போச்சுங்கன்ற மாதிரி இருந்தவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சகோதரிகள், மிதுன ராசியில் பிறந்த சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு, வீட்டுக்காரருக்கு பொருளாதார நிலைமை நல்லா இல்லை, ஹெல்த் நல்லா இல்லை, மனுஷனுடைய பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருக்குது, என்ன பிடிக்காதோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்ற மாதிரியாக கணவரின் பேரில் குழந்தைகளின் பேரில் அதிருப்தி கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க. அந்த குரு பயிற்சி ஒரு 50 நாட்களுக்கு 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் எதிர்பாராத அதிர்ஷ்டம், தனலாபம் போன்ற அமைப்புகள், ஏற்கனவே எங்கேயாவது ஸ்கேமில் ஊழலில் பணத்தை இழந்தீங்க இல்லையா, ஒரு ஆன்லைனில் ஒருத்தர் வந்து கேட்டாருங்க, ஓடிபி கேட்டார், அப்படி கேட்டார் இப்படி கேட்டார், தெரியாத்தனமாக ஓடிபியை கொடுத்துட்டேன், தெரியாத்தனமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், ஒரு நண்பர் சொன்னார்ன்ட்டு அப்படியே வந்து இது பண்ணேன், அப்படியே பணம் போச்சுன்ற மாதிரியாக தான் உழைத்த அருமையான நல்ல கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை சும்மா ஒரு மாதிரியான இதில் விட்டுட்டவங்க எல்லாருக்குமே திரும்ப பணம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த 50 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும். வேலை ஸ்திரமாகும், தொழில் நல்லாயிருக்கும், வேலை கிடைக்காதவர்களுக்கு மனசிற்கேற்ற வேலைகள் கண்டிப்பாக உண்டு. இந்த இதில் அதாவது ஒரு டார்கெட் அமைப்புகளில் போய் மாட்டிக்கிட்டேங்க, டெய்லி இதை பேசினா தான், இதை செஞ்சால் தான், வாரம் இதை பண்ணால் தான், மாதம் இதை பண்ணால் தான் வேலை தொழில் அப்படிங்கிற சம்பளம் என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்கார இளைஞர்கள் எல்லோருக்குமே உங்களுக்கு விருப்பமான வேலை தொழில் அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு இந்த 50 நாட்களுக்கு உண்டுங்க. சிலருக்கு கடன் உண்டுங்க, ஆனால் அது வீட்டு கடன், வாகன கடன் என்கின்ற விதமாக நட்பொருள் சேர்க்கைக்கான ஒரு கடனாக இருக்கும். புதிய வேலை நல்ல விதமாக அமையும். தொழில் அமையக்கூடிய அமைப்பு, தொழிலுக்கு ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வியாபார பெருமக்களுக்கு நல்ல உதவியாளர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், சிலருக்கு அடிக்கடி பயணங்கள் இருந்து அந்த பயணங்களின் மூலமாக நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு எல்லாமே ஓரளவுக்கு தொட்டது துலங்கம்னே கண்டிப்பாக நான் சொல்லுவேன். 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் விவசாய பெருமக்களுக்கு கூட இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை போன்ற அமைப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஏற்கனவே கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே சாதகமான தீர்ப்புகள், தெளிவுகள், சமரச தீர்வுகள் வரக்கூடிய தன்மை. கொஞ்சம் அப்பா அம்மா சொத்துக்களை அனுபவிக்க முடியல, அண்ணன் தம்பிக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது, அக்கா தங்கச்சிக்குள்ளே பிரச்சனை இருக்குது, நான் விட்டு கொடுக்க போகிறதுக்கு தயாராக இருந்தாலும் அவர்கள் விட்டு கொடுத்து போவதற்கு தயாராக இல்லை என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த 2025 அதிசார குரு பயிற்சி. கடகம். கடகராசிக்காரர்களுக்கு பட்ட கஷ்டம்லாம் தீரப்போதுங்க. அட்டமத்து சனி முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் தாங்க சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் நல்ல பலன்களே இல்லைங்க. போன ஏப்ரல்லேருந்தே புலி வருதுன்னு சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஒன்றும் நடக்கலைங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் நிறைய பேர் கடகராசிக்காரங்க இருக்கிறீங்க. உண்மையும் கூட அதுதான். ஆயில்ய நட்சத்திரம்லாம் இன்னும் பெரிய அளவிலேருந்து விடுதலையே ஆகலை. அவங்க எல்லாத்துக்கும் நல்ல பதில் சொல்லக்கூடிய அளவாக இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி நடக்க இருக்கின்ற அதிசார குரு பயிற்சி கண்டிப்பாக அமையுங்க. இது வரைக்கும் விரயம் செலவுன்னு இருந்துக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் பரவாயில்லைங்க, எல்லாம் நின்று போச்சு, வரவு பணம் வரப்போகிறதுன்ற மாதிரியான ஒரு நல்ல குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குங்க. என்ன ஒன்று, அட்டமத்து சனி முடிஞ்ச 4 நாள்லேயே போய் 8ஆம் இடத்துல போய் ராகு வந்து உட்காந்துக்கிட்டார். ஆக எல்லா நிலைமையையும், அதாவது கத்தி போய் வால் வந்தது டும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது கடகராசிக்காரோடைய நிலைமை. அட்டமத்து சனி முடிஞ்ச மாதிரி இருந்தாலும் பாதி அளவிற்கு அட்டமத்து சனியின் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ராகு பகவான் இப்போது 8ஆம் இடத்தில் இருப்பது கடுமையான ஒரு அமைப்பு. எல்லாத்தையும் விட மேலாக மனதை, உடலை நல்ல தைரியப்படுத்தி கொடுக்கும் விதமாக இந்த அதிசார குரு பயிற்சி நடக்குதுங்க. 5, 7, 9ஆம் இடங்களை இப்போது கண்டிப்பாக ராசியில் உட்காரக்கூடிய குரு பகவான் பார்க்க போகிறார். 9ஆம் அதிபதியாகிய பாக்கியாதிபதி இப்போது உச்சத்தை அடைவது என்பது வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான யோகமான அமைப்பு. வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்களில் இருக்கிறேன், பொண்டாட்டி பிள்ளையோட சேர முடியல, புருஷனை பார்க்க முடியல, இந்த மாதிரியாக குடும்பம் ஒரு பக்கம் சிதறி கொண்டிருக்கிறது, சிதறி கிடக்கிறது, எப்போது ஒன்றாக சேருவது என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த 50 நாட்களுக்குள்ளேயே கணவன் மனைவி ஒன்றாக சேருது, மனைவிக்கு உடல்நல சரியாகிறது, கணவனுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது, கணவன் மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது போன்ற அத்தனை நல்லவைகளும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பிள்ளைங்களை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு 5ஆம் இடத்துல உட்காந்து 5ஆம் இடத்தை குரு பார்க்க போகின்ற காரணத்தினால் எப்போவுமே மொபைலை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது, ஆன்லைன் கேமில் தான் இருக்குது, ஸ்கூலுக்கு போதா காலேஜுக்கு போதான்னு தெரிய மாட்டேங்குது, வேலைக்கு போதான்னு தெரிய மாட்டேங்குதுன்னு பிள்ளைங்களை பற்றி அடி வயிற்றில் நெருப்பை கட்டினார் போல ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கலக்கத்தோடு இருக்கக்கூடிய கடகராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே அப்படியே குழந்தைகள் நல்ல விதமாக மாறக்கூடிய தன்மை. நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணாது, நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கும்ன்ற மாதிரியான அமைப்பு. வீட்டில் வந்து மங்களகாரியம் நடக்கக்கூடிய அமைப்பு. கடகராசி
கடகராசிக்கார இளைஞர்களுக்கு எட்டாத கனவாக இருந்த கல்யாண கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை, வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. லவ் ஃபெயிலியர் ஆகி போய் இப்போ அட்டமத்து சென்னையில் தான் பிரேக் ஆகி போச்சு எல்லாமே. அப்படி பிரேக் ஆகி போன காதல்லாம் திரும்ப வராது. ஆனால் புதிய காதல், புதிய ஆண், புதிய பெண் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடிய சூழல், வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய தன்மை என இந்த 50 நாட்களும் 5, 7, 9ஆம் பாவகங்கள் வலுப்பெறுகின்ற காரணத்தினால் மனசும் உடம்பும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அதிசார குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும். மிக முக்கியமாக தைரியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சி இந்த அதிசார குருப்பெயர்ச்சி 2025. சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போது 12ஆம் இடத்திற்கு வருகிறார். ஐயா, இந்த இடம் நல்லா இல்லாத இடமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ஆங்கிளில் ஜோசிய பலன்கள்லாம் இல்லை. 8ஆம் இடத்துல சனி உட்காந்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு அட்டமத்து சனியாக எப்போ உங்களை கெடுக்கலாம்னு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சனி பகவானை இப்போது இந்த உச்சகுரு பார்க்க போவது என்பது கெடுதல்கள் தரக்கூடிய ஒரு கிரகத்தை நல்லவைகள் செய்யக்கூடிய ஒரு கிரகமாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல நிலைமை. உச்சகுரு இப்போது 8இல் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பதால் மனசில் இருக்கக்கூடிய இனம் புரியாத கலக்கங்கள், கடன் தொல்லைகளில் இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ, அல்லது ஆயுளே ஒரு மாதிரி கெட்டு போகுமோ, இப்படி இருக்கே அப்படி இருக்கே, டாக்டர் அப்படி சொல்லிட்டாரே இப்படி சொல்லிட்டாரே, வயசாகி போச்சே, 60 தாண்டறமே 70 தாண்டறமே, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இன்னும் ஒரு 10-20 வருஷம் நல்லா இருப்பீங்க, ஜாம்னு இருப்பீங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனசு ஆரோக்கியமாக இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இப்போது அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அருமையான நல்ல குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குதுங்க. ஏற்கனவே 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை வந்து 7இல் இருக்கக்கூடிய ராகு பகவான் கோச்சார வேதை அமைப்பில் கட்டுப்படுத்தி கொண்டிருக்க இப்போது குருவின் பார்வையும் அவருக்கு கிடைக்கிறதுன்றது எல்லா நிலைமைகளையும் ஒரு பாதுகாப்பான சேஃபான ஒரு அமைப்பு தான். குருவின் பார்வை இப்போது 4, 6, 8 ஆகிய இடங்களுக்கு கிடைக்குது. 8ஆம் இடத்திற்கு, 4ஆம் இடத்திற்கு, 6ஆம் இடத்திற்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஹெல்ப் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கடன் மூலமாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள், அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் ஏற்கனவே ஒரு இடத்த வச்சுருக்கிறேன், அந்த இடத்த விற்றுட்டு டக்குன்னு வீடு கட்டலான்னு பார்க்குறேன், பாதியை விற்றுட்டு பாதியை வீடு கட்டலான்னு பார்க்குறேன், அல்லது ஊர்லேருந்து அண்ணன் தருவார், அக்கா தருவார், இந்த மாதிரியான சொந்த ஊர்லேருந்து கொஞ்சம் பணவரவுகள் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான அமைப்புகள். இளைஞர்கள் பலருக்கு வாகன யோகம் இந்த 50 நாட்களுக்குள்ள நினைத்த மாதிரியான வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள். கல்வி மேன்மை ரொம்ப பெரிய அளவில் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. காலேஜ் போகிறதுக்கு, ஸ்கூல் போகிறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்த நிலைமைகள்லாம் கொஞ்சம் மாறி நல்ல ஆதரவான ப்ரொஃபஸர்கள், டீச்சர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, கல்வியில் மேன்மை இருக்கக்கூடிய அமைப்பு. பிஹெச்டி, எம்ஃபில் போன்ற படிப்புகள், மேற்படிப்பு எம்ஏ போன்ற படிப்புகளை படிக்க அதற்கான ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல குருப்பெயர்ச்சியாக அது இருக்குங்க. என்ன ஒன்று, அடிக்கடி பயணம் போகிற மாதிரி இருக்கும், அலைச்சல் நிறைய இருக்கும், கையில் மத்தியானம் சாப்பாடை வச்சுக்கிட்டே சாப்பிட முடியாமல் இருக்கும். 11 மணி 1 மணிக்கெல்லாம் 12 மணிக்கெல்லாம் நான் சாப்பிட்ருவேன்றவருக்கு வந்து 4 மணி வரைக்கும் சாப்பிட்றதுக்கு முடியாமல் இழுத்துக்கிட்டே போகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் அலைச்சல்கள் இருந்தாலும் கூட பணவரவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. சிலருக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக இருக்கிறது. கிழக்கு திசையை நோக்கிய பயணங்கள்லாம் நல்லாயிருக்கும். சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போகிறவங்க எல்லாருக்குமே அந்த ஊர்களில் தங்கணும், அந்த ஊர்களில் படிக்கணும், அந்த ஊர்களில் வேலை செய்யணும், அங்கேயே குடியுரிமை கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அதற்கு ஆதரவான நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய, எதிலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல அதிசார குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது 2025 அதிசார குருப்பெயர்ச்சி. கன்னி. கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது 11ஆம் இடத்திற்கு மாறுகிறார். லாபஸ்தானத்தில் வரப்போகிறார். 7இலிருந்து உங்களுடைய ஒரு நட்பு, உறவு போன்றவைகளை, கணவன் மனைவி அமைப்பு, காதலன் காதலி அமைப்புகளை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய சனியை பார்த்து அவர் சுபத்துவப்படுத்த போவது மிகப்பெரிய கொடுப்பினை. 6ஆம் இடமும் 11ஆம் இடமும் இப்போது வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த 50 நாட்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. 6ல் ராகு, 11ல் உச்சகுரு, 7ல் இருக்கக்கூடிய சனி குருவின் பார்வையில் இருக்கிறார். பொதுவாக 11ஆம் இடத்தில் இருக்கிறவர் 3, 5, 7 இடங்களை பார்ப்பார். 3ஆம் இடம் முயற்சியை குறிக்கக்கூடிய இடம், 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம், 7ஆம் இடம் பெறுவதை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ என்ன, முயற்சியை செய்து அதிர்ஷ்டத்தை அடைந்து கிடைப்பது என்ன நினைக்கிறீங்களோ அதை பெறக்கூடிய அமைப்புகள் இந்த 50 நாட்களுக்கு உண்டுங்க. இவ்வளோதாங்க. அந்த 3 வார்த்தையில் அந்த அதிசார குருப்பெயர்ச்சி பலன்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். என்ன அளவிற்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு அதிர்ஷ்டம் இப்போது வேலை செய்யும்.
அதிர்ஷ்டம் வேலை செஞ்சு எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ வயதிற்கேற்றார் போல் அது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு புதிதாக காதல் வரக்கூடிய சூழல், ஏற்கனவே நட்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் காதலாக மாறக்கூடிய அமைப்பு என ஒரு சிறப்பான நல்ல அதிசார குறுப்பெயர்ச்சியாகவே அந்த குறுப்பெயர்ச்சி இருக்கும். புகழ் அடையணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, ஃபேஸ்புக்கில் இது பண்ணணும், யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு ஃபேமஸும் ஆகணும், கூடவே கையில் காசும் வேணும், இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே உங்களுடைய அத்தனை அமைப்புகளும் முயற்சிகளும் பலிக்கக்கூடிய தன்மை. விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும், கலைத்துறையில் பேரெடுக்கணும், இந்த மாதிரியான அரசு துறையில் கொஞ்சம் நல்ல அதிகாரி ஆகணும், அரசு தேர்வு எழுதணும், அதற்கான முயற்சிகள், இந்த மாதிரியான எல்லா முயற்சிகள் அமைப்புகளிலும் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இப்போது கிடைக்கக்கூடிய நல்லதொரு அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எதுலேயுமே ஒரு பெரிய அளவில் மாற்றங்கள் கண்டிப்பாக இப்போது இருக்கும். மனசு கொஞ்சம் ஒரு சுத்தமாக நல்ல விதமாக இருக்கும். மனசில் ஒரு எந்த விதமான ஒரு கலக்கமும் பயமும் கண்டிப்பாக இருக்காது. சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. நண்பர்கள் உறவுகளால் கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் விலகும். நண்பருக்காக கடன் வாங்கி நண்பருக்காக ஷூரிட்டி கையெழுத்து போட்டு அவருக்காக இப்படி ஆயிடுச்சு என்ற மாதிரியான நிலைமைகளில் இருந்து கொண்டிருந்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் எதாக இருந்தாலும் நம்ம தான் அதை செய்யணும். நம்ம இனிமேல் கடந்த காலத்தில் பட்டு கொண்டிருந்த துன்பங்கள்லாம் இனிமேல் இருக்காது. அதை ஒரு அனுபவமாக வைத்துக்கொண்டு அதிலிருந்து ஒரு பாடங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற அமைப்பு இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள், அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக வருகிறது. ஆகவே ஆண் பெண் இருபாலாருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த அதிசார குறுப்பெயர்ச்சி வீடு வாசல் போன்ற வாகனம் போன்ற அமைப்புகளில் நல்லவைகள், முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, காதலன் காதலி உறவுகளில் பிணக்குகள் இருந்தவர்களுக்கு அது நேர்படக்கூடிய அமைப்பு என கண்ணிக்கு வயதிற்கேற்றாற் போல நல்லவைகளை தரக்கூடிய அதிசார குறுப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த குறுப்பெயர்ச்சி. துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 9ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது 10ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 10ஆம் இடத்திற்கு மாறுகிறார். என்னங்கய்யா ராசி பார்வை வேற விலகுது, என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரில. அதை விட மிகப்பெரிய அளவில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை இப்போ குரு பார்த்து ரெட்டிப்பு நற்பலன்களை சனியால் கிடைக்க செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பெரும்பாலான கிரகங்கள் இப்போது துலாராசிக்கு அப்படிலாம் ஒன்றும் கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்பில் இல்லை. அதுதான் உண்மையும் கூட. ராசிநாதன் இப்போது ஒரு 10-15 நாளைக்கு நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அதனால் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் நெகட்டிவான எண்ணங்கள் கலக்கங்கள்லாம் இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு கெட்டதுகள் கண்டிப்பாக கிடையாது. வருமானம் வரப்போகிறது, பணம் வரப்போகிறது, எதிர்பாராத அதிர்ஷ்டம் செயல்பட போகிறது, பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது, சம்பள உயர்வு கிடைக்கப் போகிறது, வருமானம் உயரப்போகிறது, தொழில் முன்னேறப் போகிறது, வியாபாரம் நன்றாக இருக்க போகிறது, விவசாயம் நன்றாக இருக்க போகிறது. இப்படித்தாங்க அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு இருக்காதுங்க. உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய சனி பகவான் இப்போது 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அதிசார குறுப்பெயர்ச்சியின் மூலமாக அவர் குருவின் பார்வையில் வர்றார். உச்சனுடைய வீட்டில் உச்சனுடைய பார்வையில் இருப்பது என்பது பருத்தி புடவையாக காய்ச்சது, பழம் நழுவி பாலில் விழுந்தது, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் ஆரம்பத்தில் ஒரு 10-15 நாள், மொத்தம் 50 நாள் இந்த அதிசார குறுப்பெயர்ச்சி. இந்த 50 நாளில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10-15 நாட்களில் மட்டும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேசாக ஏதாவது ஒரு மனக்கஷ்டம். ஏன்னா ராசிநாதன் நீச்சத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த ஒரு மனக்கஷ்டம் இருந்தாலும் கூட 15 நாட்களுக்கு பிறகு ஒரு 35 நாட்களுக்கு அதிசார குறுப்பெயர்ச்சி நல்ல யோகத்தை தான் செய்யும். பணவரவுகள் வரும், குடும்பத்தில் நிலைத்தன்மைகள் இருக்கும். ஏற்கனவே பிரிந்து போகலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுகள் கசப்பாக இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸுன்னு போயிருக்கக்கூடியவர்களுக்கு மனமாறுதல்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற, 2வது திருமணமாவது நல்லா இருக்குமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே 2வது திருமணம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. அது ஃபிக்ஸ் ஆகுங்க. அடுத்த வருஷமே 2வது திருமணம் கல்யாணம் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இந்த 50 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக முடிஞ்சிடுங்க. 4ஆம் இடம் எப்பொழுதுமே வீடு வாகனம் தாயார் சம்பந்தப்பட்டது, சுகம் சம்பந்தப்பட்டது, கல்வி சம்பந்தப்பட்டது. இதுவரைக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த 50 நாட்களுக்குள்ளே சரியான மருந்துகள், மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய சூழல். வீடு சார்ந்த விஷயங்களில் கவலையில் இருந்தவங்க, சின்ன குறுகிய ஒரு பெட்ரூம் வீட்டில் தான் இருக்கிறேன், 2-3 பெட்ரூம் வீட்டுக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றம் இருக்கும். லீஸுக்கு போகணும், சொந்த வீடு கட்டணும், இவங்களுக்கெல்லாம் அதற்கான ஸ்டெப்ஸ் முன்னேற்றம் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பிஹெச்டி படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும், அம்மா அப்பா ஒத்துக்கலை, எனக்கே பொருளாதார நிலைமை சரியில்லை, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பொருளாதார நிலைமைகள் சரியாக வரப்போகுது. சிறு பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கும். மேற்கு திசையிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மேற்கு திசையில் இருக்கக்கூடிய தூர இடங்களில் இருக்கக்கூடிய உறவுகளிடமிருந்து பணம் வரக்கூடிய அமைப்பு, நல்ல தகவல்கள்
பலன்கள் வரக்கூடிய அமைப்பு என அனைத்திலும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி. விருச்சிகம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆகானவன் ஆகா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 50 நாள் நல்லாயிருக்கும். இந்த 50 நாளைக்கு பிறகு எங்களுக்காவது ஏதாவது நெகட்டிவ் இருக்குமா அப்படிலாம் கிடையாதுங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய அத்தனை காலகட்டமும் அவங்க விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் இப்போது உச்சகுரு அப்படியே 9ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்க போகிறார். ராசிநாதனையும் அவர் கொஞ்ச நாள் பார்ப்பார். ராசியும் ராசிநாதனும் எப்போதெல்லாம் குருவின் பார்வையில் வருதோ அப்போல்லாம் அவங்க ஜமாய்ப்பீங்க, ஜெயிப்பீங்க, கனவு நனவாகும், உற்சாகமாக இருப்பீங்க, பணவரவு கிடைக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், குடும்பத்தில் தொழில் நல்லாயிருக்கும், அதை விட முக்கியமாக முன்னேற்றம் இருக்கும், லட்சியம் நிறைவேறும். இவ்வளோதாங்க. இந்த 50 நாட்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் உண்டு. ஆனால் ஒன்று சொல்லிடுறேன், நல்ல நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் போர்வை எடுத்துக்கிட்டு கட்டிலுக்கு கீழே படுத்துக்கிட்டு அப்படியே கவுந்தடிச்சு போர்வை எடுத்து போத்திக்கிட்டால் எதுவும் நடக்காதுங்க. ஆனால் விருச்சிகராசிக்காரர்கள் நல்ல வேலையை அப்படி இல்லைங்க. தேனி மாதிரி சுறுசுறுப்பானவங்க. ஆக இந்த அமைப்பை கோச்சார ரீதியாக நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய இந்த அதிசார குறுப்பெயர்ச்சியை விருச்சிகராசிக்காரர்கள் வயதிற்கேற்றார் போல் உங்கள் சுறுசுறுப்பான தன்மையினால் டக்குன்னு உபயோகப்படுத்திட்டிங்கன்னா 100 ரூபாய் இன்றைக்கி சம்பாதிக்கிறவர் 100 கணக்கில் சம்பாதிக்கிறவர், 1000 கணக்கில், 1000 கணக்கில் சம்பாதிக்கிறவர் 10,000 கணக்கில், 10,000 கணக்கில் சம்பாதிக்கிறவர் லட்சக்கணக்கில், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவர் கோடிக்கணக்கில் மாற்றங்களை அடையக்கூடிய அற்புதமான நல்ல குறுப்பெயர்ச்சிங்க அந்த குறுப்பெயர்ச்சி. ஒரு 60-50 நாட்களுக்கு மட்டும்தான் இல்லை, அடுத்த வருஷம் ஜூன் மாதம் மறுபடியும் 9ஆம் இடத்துக்கு வந்து உச்சகுருவாகவே அவர் மாறிடுவார். ஆக ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்க போகின்ற இந்த காலகட்டங்கள் அத்தனையும் அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லவையாக அமையக்கூடிய அமைப்பு. 1-3 இடங்கள்லாம் பெரிய அளவில் பார்க்க போகிறார். பெரிய அளவில் 1-3-5 இடங்களில் பார்க்க போகிறது என்பது குழந்தை பாக்கியம் கிடைப்பது, சிறு குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான தீர்வுகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், இதுவரைக்கும் தம்பி தங்கைகளுடைய வாழ்க்கை நன்றாக இல்லையே என்று நினைத்தவர்களுக்கு அதற்கான அமைப்புகள், உறுதியான அமைப்புகள் கிடைக்கிறது. எத்தனை தடவை முயற்சி பண்ணியும் இது கிடைக்கவே இல்லைங்க, நான் என்னங்க பண்ணுறது, எத்தனை தடவைங்க இவரை போய் பார்க்குறது, எத்தனை தடவைங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, திரும்ப 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 வேதாளம் தன்னுடைய முருங்கை மரத்தில் ஏறுற மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குது, நான் தான் முயற்சியை கைவிட மாட்டேன்றேன்ற மாதிரியாக அமைப்புகள் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இப்போது முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே விருச்சிகராசிக்காரர்களுக்கு வருதுங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு, 3 தடவை சொல்லிட்டேன். ஆக எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து மறக்கூடிய அமைப்புகள். ஒரு 6 மாதமாக நீங்கள் நல்லா இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் குரு மறைஞ்சிருந்தார். குரு மறைகிற காலகட்டங்களில் நம்முடைய முயற்சிகள் கொஞ்சம் பலிக்காமல் தான் போகும். காசு பணத்துக்கு அப்படிலாம் ஒன்றும் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்படலைங்க, இருந்தாலும் ஒன்றுமே நடக்கலையே நினச்சவங்க எல்லாருக்குமே ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. நல்லவைகள்னால் என்னங்க நடக்கும்? அவங்க வயதிற்கேற்றார் போல், உங்கள் வயதிற்கேற்றார் போல் மனதில் என்னென்ன இருந்தால் சந்தோஷம் வருமோ. ஒரு இளைஞனுக்கு என்னங்க நடக்கணும்? வேலை கிடைக்கணும், லவ் வரணும், கல்யாணம் ஆகணும், புள்ள பெற்றுக்கணும், இது அப்படியே நடக்குங்க. பெரியவங்களுக்கு என்னங்க? சின்னவங்க நல்லா இருக்கணும், அவருங்க ஹெல்த் நல்லா இருக்கணும், பொண்டாட்டி பிள்ளை புருஷனை காப்பாற்றுற அளவுக்கு வருமானம் வரணும், எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கணும். எல்லா நிறைவுகளையும் தரக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய அருமையான அதிசார குருப்பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 12 ராசிகளில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சி இது. தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 8ல் ஏதாவது கெடுதலை பண்ணுவாரா? நிச்சயமாக இல்லை. ராசிநாதன் உச்சத்தை அடைய போகிறார். எப்பொழுதெல்லாம் 8ல் மறைகிறாரோ அப்பெல்லாம் உங்களுக்கு அவர் உச்சத்தை அடைவார். ராசிநாதன் உச்சத்தை அடைவது என்பது மிகப்பெரிய கொடுப்பினை. என்ன கொடுப்பினை? அருமையான மனசு, உடம்பு எல்லாமே தில்லா தைரியமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 2ஆம் இடத்தை வேற பார்க்க போகிறார். 2, 4, 6 ஆகிய இடங்கள் பார்க்க, 2, 4, 12 ஆகிய இடங்கள் அவர் பார்ப்பார். 12, 2, 4 ஆகிய இடங்கள் எப்போவுமே குருவின் பார்வையில் வலிமை அடைஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கும். பயணங்களின் மூலமான லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. பயணங்களின் மூலமான என்ன லாபங்கள்? ஒரு டிராவல், இது வரைக்கும் பாஸ்போர்ட் கிடைக்காதவங்களுக்கு பாஸ்போர்ட், விசா கிடைக்காதவங்களுக்கு விசா, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் செட்டில் ஆகணும்னு நினச்சவங்களுக்கு அது இருக்கக்கூடிய அமைப்பு. நான் இப்போவே இந்தியாவில் இல்லைங்க, நானே அங்கே ஃபாரினில் இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன், ஐரோப்பாவில் இருக்கிறேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன், இவங்க எல்லாத்துக்கும் இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, இருக்கின்ற இடங்களிலேயே வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, தொழில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, மிக மிக முக்கியமாக பிஆர் அல்லது கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இப்போது வெளித்தடங்களில், வெளி மாநிலத்தில், வெளி தேசத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தனுசு ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் நடக்கக்கூடிய அருமையான நல்ல குருப்பெயர்ச்சிங்க அந்த குருப்பெயர்ச்சி. அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவர்கள் எல்லாருக்குமே தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருப்பது, சொந்த ஊருக்கு திரும்பி வரணும்னு நினச்சவங்களுக்கு, வெளிநாட்டு
வெளிநாட்டிலிருந்து உள்ளூருக்கு திரும்பி வர்றது, உள்ளூர்லேருந்து வெளியிடங்களுக்கு போகிறது, இருக்கின்ற இடங்களில் மாற்றம் என்பது இப்போது 50 நாட்களுக்குள்ளே வரக்கூடிய தன்மைகள் உண்டு. கடனுக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, கடனுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பும் நிறைவாக இருக்கிறது. என்னதான் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் சுப கடன்களை தான் கொடுப்பார். சுப கடன்கள்னால் வீடு வாங்குறது, வண்டி வாங்குறதுன்ற மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே பெரிய அளவில் நீங்கள் கவலைகள் பட தேவையில்லாமல் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கின்ற காரணத்தினால் எண்ணங்களில் நேரான சிந்தனைகள் வந்து, சுப அமைப்புகள் வந்து, சுப ஆரம்பங்கள் வந்து, ஒரு லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக தாங்க இந்த குருப்பெயர்ச்சி இருக்குது. குறிப்பாக சகோதரிகள் அனைவருக்குமே கணவரை பற்றி, குழந்தைகளை பற்றி இருந்து வந்த கவலைகள் விலகும். 2 பக்கமும் நெருக்கடியாக இருந்த தனுசு ராசிக்கார பெண்களுக்கு, இந்த பக்கம் வேலையிலையும் பிரச்சனை, இந்த பக்கம் குடும்பத்திலையும் பிரச்சனை, மாமியார் மாமனார் தொல்லை தாங்க முடியல, எவ்வளோத்தை தான் நான் சம்பாதிப்பேன், நானே சம்பாதிக்கணும், நானே குடும்பம் நடத்தணும்னா ஆம்பளை எதுக்கையாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியாக கணவரின் பேரில் ஏதேனும் ஒரு நிலையில் கொஞ்சம் ஒரு மாதிரியான மன வருத்தங்களை கொண்டிருந்த அத்தனை தனுசு ராசிக்கார சகோதரிகளுக்கும் இந்த அதிசார குருப்பெயர்ச்சி பெரிய விடுதலையை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மைகளை இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருமே இது தெரிஞ்சுக்க முடியும். எல்லாவற்றிலும் நிறைவுகளை கொடுக்கக்கூடிய நல்லதொரு அதிசார குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்குதுங்க 2025 குரு பெயர்ச்சி. மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு பெரிய அளவில் சொல்லணும். உண்மையை சொல்லப்போனால் 12 ராசிகளில் மகர ராசிக்கும் மீன ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் தான் அந்த அதிசார குருப்பெயர்ச்சி நல்லாயிருக்கும். இந்த 3 ராசியவும் குரு பார்க்க போகிறார். அதில் மகர ராசி பெஸ்ட்டு. ஏன்னா ராசியவும் ராசிநாதனையும் குரு பகவான் பார்க்க போகிறார். எப்பொழுதெல்லாம் ஒருவருடைய ராசியை ராசிநாதனை குரு பகவான் பார்க்கிறாரோ, அல்லது ராசியவோ அல்லது ராசிநாதனையோ மட்டும் பார்க்கிறாரோ, அப்போதெல்லாம் அவங்களுக்கு உயர்வுகள் வரும். இப்போ பாருங்கள், ஒட்டக்கூத்தம் பாட்டுக்கு ரெட்ட தாழ்பால்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டபுள் பெனிஃபிட் உங்களுக்கு பாருங்கள். மகர ராசியமும் மகர ராசிநாதனாகிய சனியும் இப்போ உச்சகுரு பார்க்க போகிறார். ராசிநாதனே உச்சனின் வீட்டில் இருக்கிறார். ட்ரிபிள் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. பாருங்கள், 7 சனி முடிஞ்சிருச்சுன்னு எல்லா ஜோசியரும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை? மகர ராசியை பார்த்தா உங்களுக்கு அப்படியே வேடிக்கை கிண்டலாக தெரியுது. அப்படி இல்லை, இந்த மாதிரிலாம் மனசுக்குள்ளே ஜோசியரை பார்த்து கேள்வி கொண்டு கொண்டிருந்த நிலைமைகள்லாம் இந்த ஒரு 50 நாளில் கண்டிப்பாக தலைகளாக மாறுங்க. பொருள் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை எதுவுமே சரியாக நடக்கலை. எனக்கு 7 சனி முடிஞ்ச மாதிரியே தெரியல. வாக்கிய பஞ்சாங்கக்காரங்க சொல்கிறது தான் கரெக்டு போல் தெரியுது. அடுத்த வருஷம் தான் எனக்கு 7 சனி முடியுது போல் தெரியுது. இந்த மாதிரிலாம் தன்னைத்தானே நொந்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அப்படியே பரம்பொருள் உங்கள் பக்கம் பார்வையை திருப்பி விட்டது என்பதற்கான அடையாளமாக இப்போது இந்த அதிசார குருப்பெயர்ச்சி வந்திருக்குதுங்க. பெரிய அளவில் நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு 50 நாட்களுக்குள்ளே ஒரு இளைஞனை போல மாற்றங்கள் 50 வயதுக்கு உறவங்களுக்கே வந்துடும். வயசானவங்க எல்லாருக்கும் ஒரு 10 வயசு குறைய போகுது. உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்க போகிறாங்க. தொழில் நல்லா இருக்க போகுது, வேலை நல்லா இருக்க போகுது, வியாபாரம் நல்லா இருக்க போகுது, விவசாயம் நல்லா இருக்க போகுது, எல்லாவற்றையும் விட ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது, மனசு தெளிவாக இருக்க போகுது, உடம்பு நல்லா இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவாக தான் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஏன்னா உச்சகுரு ராசியை பார்ப்பது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. கூடுதலாக அவர் சனியையும் பார்க்க போகிறார். கடந்த 7 வருடங்களாக எதை இழந்தீர்களோ, எது நடக்கவில்லையோ, எதை இழந்தீங்க? மதிப்பு போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, இப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு தானே இருக்கிறீங்க. எல்லாம் போச்சு. இந்த 7 வருஷத்தில், 7.5 சனி வருஷத்தில் என்னை தலைகீழாக போய் மாட்டி என்னை எல்லாத்தையும் உருவிட்டு விட்டாரியான்னு சொல்கிறீங்க இல்லையா? அவங்க எல்லாருக்கும் இந்த 50 நாட்கள் திரும்ப வரக்கூடிய நாட்களாக, பிற்பகுதியில் அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இனிமேல் உங்களுக்கு நல்லா இருக்குன்றதற்கான ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அதிசார குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி வந்திருக்கு. தைரியத்தை விட்டுறாதீங்க, தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க. எல்லாம் நடக்கப் போகிறது, எல்லாம் கிடைக்கப் போகிறது, நல்ல அறிமுகங்கள் வரப்போகிறது, வெற்றி கிடைக்கப் போகிறது, வழக்கில் தோற்காமல் இருக்க போகிறீங்க. அனைத்து நிலைமைகள்லையும் இது வரைக்கும் இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகாதவங்க, வெளிநாடு சக்ஸஸ் ஆகாதவங்க, வேலை சக்ஸஸ் ஆகாதவங்க, தொழில் சக்ஸஸ் ஆகாதவங்க எல்லாருக்கும் சக்ஸஸ் என்ற வார்த்தை திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. நண்பர்களின் மூலமான உதவிகள் இருக்கும், கூட்டு தொழில் நன்றாக இருக்கும், உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உயர்வாக இருக்கக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சி இந்த அதிசார குருப்பெயர்ச்சி. கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 6ஆம் இடத்துல போய் இருக்கிறார். ஐயா கடனை கொடுத்துட போகிறாருங்க. இது வரைக்கும் 5ஆம் இடத்துலேருந்து ஏதோ கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதி வந்த மாதிரி தெரிஞ்சது. அதுக்குள்ளே இன்னொரு குருப்பெயர்ச்சின்னு போட்டு ஏங்க அணுகுண்டை தூக்கி போடுறீங்கன்னு கேட்குறவங்க எல்லாருக்குமே 2ஆம் இடத்தை உங்கள் ராசிநாதன் அவர் பார்க்க போகின்ற காரணத்தினால கண்டிப்பாக கெடுதல்கள் எதுவும் ஏற்படாது. வளர்ச்சிக்கான கடன்கள் அமையும். கடன் வாங்காமல் மனுஷன் இருக்கவே முடியாது. பேங்கே கடன் கொடுக்குறத நம்பித்தாங்க இருக்குது. நம்ம போடுற காசெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க
யாருக்கோ கடனை கொடுத்தா அதில் வர்ற வட்டியில் தான் பேங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ கடன் கொடுத்தா தான், கடன் வாங்கி அதை வந்து வளர்ச்சிக்கான அமைப்புகளாக செயல்படுத்தினா தாங்க நல்லது நடக்கும். அந்த மாதிரியான வளர்ச்சிக்கான கடன்கள் உருவாகக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க, கவலைப்பட வேண்டாங்க. இது வரைக்கும் ஜென்மச்சனி விலகிடுச்சு இல்லையா, ஒரு 2-3 மாதமாக கொஞ்சம் ஏதோ எனக்கும் நல்லது நடக்கிற மாதிரி தெரியுதே. நல்லதெல்லாம் நடக்கலை, ஆனால் போன வருஷம் இருந்த சங்கடம், மன அழுத்தம், பிரச்சனை எதுவும் இப்போ இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, இது இன்னும் கண்டினியூ ஆக போகுது. அருமையான அமைப்பில் தொழில் நல்லா இருக்க போகுது, வேலை நல்லா இருக்க போகுது, புது வேலை கிடைக்க போகுது, கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது, புதுசாக கான்ட்ராக்ட் கிடைக்க போகுது, ஆர்டர் கிடைக்க போகிறது. எல்லாவற்றிலும் ஒரு 10ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கின்ற காரணத்தினால் ஒரு நிம்மதி அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. குடும்பம் அமையுங்க. லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கெல்லாம் புதுசாக ஒரு லவ் வரும். அந்த பொண்ணையே லவ் பண்ணி காதலிக்க முடியும், அந்த ஆணையே காதலித்து கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆக லவ் சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு. இது வரைக்கும் அம்மா அப்பா இந்த பொண்ணுக்கு இந்த ஆணுக்கு ஒத்துக்காதவங்க எல்லாருமே பரவாயில்ல இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி பெற்றோர் சம்மதத்தோடு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பணவரவிற்கு இருந்து வந்த தடைகள் விலகுது. ஏதாவது ஒரு விஷயத்தில் அகலக்கால் வச்சு பணத்தை இழந்தவங்க, ஷேர் மார்க்கெட்டில் பணம் போச்சு, அதில் பணம் போச்சு, இதில் பணம் போச்சுன்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எனவருக்கு எல்லோருக்குமே இழந்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு வெளிமாநில வாழ்க்கை இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு அனுமதிக்கப்பட போகிறது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஊருக்கு திரும்பி வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. இங்கே இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டு. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆன்மீக யாத்திரைகள் அடிக்கடி பயணம் போகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வயசுக்கேற்றார் போல் 30 வயசு 20 வயசில் இருக்கிறவர் யாரும் கோயிலுக்கு போக மாட்டார். ஆனால் 50-60 வயசில் கோயில் ஞாபகம் வந்துடும் இல்லையா. இந்த கோயிலுக்கு போகிறது, காசி கயா கங்கா யாத்திரா இந்த மாதிரி போகிறது, திருப்பதி பெருமாளை போய் சேவிக்கணும்னு நினைக்கிறது, குலதெய்வத்தை போய் இப்போ அடிக்கடி பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறது, கோவில் கட்டணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஆன்மீக அமைப்புகள் மிக தெளிவாக கை கொடுக்கக்கூடிய ஒரு சுப அமைப்பாக இந்த அதிசார குருப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது ஜென்ம சனியில் 2023-24 கஷ்டப்பட்டீங்க பாருங்கள். அது மாதிரி கஷ்டங்கள்லாம் இனிமேல் கண்டிப்பாக ஒரு 30 வருஷத்துக்கு திரும்ப வராது. எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய, பணவரவுகள் இருக்கக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சி இந்த 2025 அதிசார குருப்பெயர்ச்சி கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு தான் அந்த குரு பயிற்சி உண்மையிலே கொஞ்சம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. ஏன்னா மீனராசிக்கார இளைஞர்கள் ஒரு 30-40 வயசில் இருக்கிறவங்க, 20 வயசில் இருக்கிறவங்க யாருமே நல்லா இல்லைங்க. குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறேன். 90% உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நல்லா இல்லை. ஒரு 10% பேர் வந்து இயற்கையாகவே யோகத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இந்த 7.5 சனி அமைப்புகள் ஒன்றும் செய்யாதுங்க. ஜென்மச்சனி இப்போது உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். காசு பணத்தில் இல்லைன்னா உறவுகளில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் கை வைக்கும். உறவுகள்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் காசு பணமே இல்லாமல், தொழில் நல்லா இல்லாமல் நஷ்டப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, துக்கப்பட்டு, துயரப்பட்டுன்ற மாதிரியான அமைப்புகள் ஜென்மச்சனியில் நடக்குங்க. இது எல்லாருக்கும் நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு 10% பேர் உண்மையிலே எப்போதுமே கொடுத்து வைத்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் இருக்காது. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அபாரமான நன்மைகள் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு 2ஆம் சுற்று ஜென்மச்சனியாக தான் இது வேலை செய்யும். இந்த ஜென்மச்சனியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே அந்த அதிசார குருப்பெயர்ச்சி நல்ல அமைப்புகள் கொடுக்குங்க. அருமையான இது வரைக்கும், அதாவது புண்ணுக்கு மருந்து தடவனார் போலன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வரைக்கும் எதில் பாதிக்கப்பட்டீர்களோ அதில் எல்லாமே மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. எதையும் செயல்படுத்த முடியும். இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு ரீகன்சிடர், சுய பரிசோதனை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. 5ஆம் இடத்திலிருந்து இப்போது ராசியை பார்க்க போகிறார். மதிப்பு மரியாதை போய்விடுமோ என்கின்ற கவலையில் இருந்தவர்கள், ஏற்கனவே போயிட்டவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு புதிதாக வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலர் மனக்கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு மாதிரியான பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்டிருக்கிறீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே திரும்ப வந்து தான் மனிதனாக வேண்டும் என்கின்ற எண்ணங்கள், தான் மறுபடியும் இந்த பழக்கத்திலிருந்து வெளியே போக வேண்டும் என்கின்ற தைரிய வீரிய எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் செயல்பட போதுங்க. இது வரைக்குமே ஒரு 6 மாதமாகவே நான் நல்லா இல்லைங்க, ஏதோ என்னை சுற்றி ஒரு நெகட்டிவ் வட்டம் வந்திருக்கிறது என்றவர்களுக்கு திரும்பி முயற்சியின் பேரில் அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கல்வி நன்றாக இருக்கும், கல்வி மேன்மை நன்றாக இருக்கும், பெற்றவர்களிடம் நல்ல பேர் எடுக்க முடியும். குழந்தைகளை பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருந்த மீனராசிக்கார பெற்றோர்களுக்கு குழந்தைகள்கிட்ட நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. அதிசார குருப்பெயர்ச்சியில் ராசியை குரு பகவான் பார்த்து, ராசியில் இருக்கக்கூடிய ஜென்மச்சனியான சனியை குரு பகவான் பார்ப்பதால்
எதிலும் ஒரு சந்தோஷம் நிறைவுகள் கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும். ஓரளவுக்கு பிரிஞ்செல்லாமான் இருந்தவங்க எல்லாருக்குமே பிரிய வேண்டாம், இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்ற எண்ணம் உண்டு. சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து எளிய தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். படிக்க முடியும், வேலை செய்ய முடியும், தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அகலக்கால் வச்சிருவோமோ அப்படின்ற எண்ணத்தில் சமீபத்தில் ஒரு 6 மாதத்தில் அகலக்கால் வச்சவங்களுக்கெல்லாம் போட்ட பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆக 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு எதிலும் கெடுதல்கள் இல்லாமல் நிறைவுகள் அதிகம் இருக்கக்கூடிய தன்மை. கீழே 20, 30, 40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து விடுதலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என மீனராசிக்காரர்களுக்கு ராசியை இந்த அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் பார்க்க போவதால் அதிகமான நற்பலன்கள் இருக்கக்கூடிய சுபமான அதிசார குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த குருப்பெயர்ச்சி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பா ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரமின் பைசன் காலமாடன் வெற்றி நடை போடுகிறது. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர். பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. அக்டோபர் 26 வரை.